ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜி கிரியேஷன். இன்றைக்கான வீடியோவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம மகேந்திரா டிராக்டரி கிரிப்பு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அதை ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ சால்வ் பண்ணிடலாம். நம்ம பழைய டயரை ஒட்டியிருந்தோம். இந்த டிராக்டரி செஞ்சு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1.5 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம இந்த செஞ்ச டயர் வந்து கிரிப்பு தாங்குச்சு. உண்மையை சொல்ல போனால் இந்த டயர் வந்து நம்ம செய்ய தெரியாமல் தான் செஞ்சோம். ஆனால் அதே இந்தளவுக்கு கிரிப் தாங்குது. இன்னும் பர்ஃபெக்டாக செஞ்சுதுன்னா தாராளமாக நம்ம 2 வருஷம் கண்டிப்பாக வந்துடும். அந்த கவலையை இந்த வீடியோவில் போக்கிடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்கணுனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்ம லென்த் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது இல்லாமல் டெய்லி நம்ம ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸோட அப்டேட் வந்துட்டுருக்கோம். பழைய பட்டன் ஃபுல்லாக கையில் பிச்சாக போகிறோம். அந்தளவுக்கு வந்து ஆரம்பிச்சிச்சு. இதில் அப்படியே திருப்பி நம்ம பல் ஓட்டினோம்னா கண்டிப்பாக வந்து கிரிப்பில் நிற்காது. அதனால் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுக்கணும். தேய்ச்சி எடுத்தால் மட்டும்தான் திருப்பி நம்ம அது மாதிரி ஃப்ளஷ் குயிக் போட்டு ஓட்டினோம்னா கிரிப்பில் திருப்பி இன்னொரு லெதர் பர்ஃபெக்டாக பிடிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பர்ஃபெக்டாக ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து எடுக்க போகிறோம். ஒரு வழியாக 2 டயரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற பட்டன் எல்லாம் எடுத்துட்டோம். அடுத்து சாண்ட் பேப்பரை போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா நம்ம வீல்ஸ் கூட எப்படி வந்து ஃபுல்லாக முழுந்து சைனிங்காக கொண்டு வருமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள் எவ்வளோ தூள் கீழே கொட்டுதுன்னு. இந்த தூளில் திருப்பி நம்ம ஃப்ளஷ் குயிக் போட்டு விட்டோம்னா கண்டிப்பாக அந்த 1.5 வருஷங்கிறது திருப்பி 6 மாதம் கூட தாங்காது. அது இல்லாமல் நம்ம செஞ்ச ஃபஸ்ட்டு டிராக்டர் இதனால் நிறைய பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. அதில் மிகப்பெரிய பிரச்சனை இன்னுமே அந்த பேட்ரி மட்டும் தான். நம்ம மகேந்திரா செஞ்சு கூட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் கிட்ட ஆக போகுது. அதில் ஒரே ஒரு பிரச்சனை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது இந்த பேட்ரி மட்டும் தான். அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் சால்வ் பண்ண போகிறோம். அது வீடியோ வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில். அப்புறம் ஃபுல்லாக சாண்ட் பேப்பர்லாம் போட்டு ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குது என்னன்னு செக் பண்ணுறோம். எதனால் இதை செக் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து அப்படியே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டயரோட பெருசாக அந்த சீட்டை இடிச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை உடச்சி எடுத்துரும். அதனால் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதனால முன்னாடி வந்து மெஷர்மெண்ட் கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லி செக் பண்ணிட்டு ஓகே இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டோம். பாருங்கள் இந்த இடத்துலாம் வச்சு ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறோம். இந்த சீட்டு தான். அப்புறம் ஃபுல்லாக திருப்பி டயர்லாம் கழட்டி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம டோட்டல் அப்படிங்கிற ஒரு இதிலேருந்து தான் வந்து இந்த டூல் வாங்கியிருக்கோம். நீங்கள் நினைக்கிற டோட்டல் இல்லை, இது வேறு டோட்டல். அப்புறம் சரி ஃபுல்லாக வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவையோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதிலே வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்லாம் வந்து செக் பண்ணிட்டு எந்த மாதிரிலாம் ஓட்டலாம் பொசிஷன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் செஞ்சப்போ வந்து வேறு மாதிரி வந்து டிசைனில் ஓட்டியிருப்போம். இந்த டைம் செய்கிறப்ப கரெக்டாக செய்யலான்னு சொல்லிட்டு 2 சைடு கார்னரையும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணால் நம்மளுக்கு வந்து டிராக்டரியோட டயர் கிரிப்பு பொசிஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்புறம் இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 பல் வந்து ஒட்டியிருக்கோம். அப்புறம் மீதி எக்ஸ்ட்ரா இருக்குது எல்லாத்தையுமே இந்த நைஃபோட உதவியோட ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். ஒரு வழியாக ஒரு டயரை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டயர் இருக்குது. அந்த ஒரு டயரை எப்படி ஓட்டணும் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷார்ட்ஸில் போடுறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக மகேந்திரா டிராக்டரி கிரிப்பு பிரச்சனை முடிஞ்சு அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி வந்து கோல்டு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதை யூஸ் பண்ணப்போ ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. அதுக்கு பதிலாக திருப்பி நம்ம 12 வாட்ஸ் ESC சப்போர்ட் பண்ணோம். ஆனால் அது நம்மளுக்கு செட் ஆகலை சுத்தமாகவே. அதனால் திருப்பி நம்ம கோல்டு பேட்ரி மாதிரியே அதே மாதிரி இன்னொரு பேட்ரி போட்டிருக்கோம். அது நம்மளுக்கு இன்னும் ஒரு 1 வீக்கில் கைக்கு வந்துடும். கைக்கு வந்ததுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஃபுல் வீடியோவில் பார்க்குறேன். அந்த ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் வச்சுருங்க. நம்ம ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் ட்ரை சம்மந்தமாக செஞ்சிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஏர்பாட்ஸ் பவர் பேங்க் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் நோ காஸ்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது வீக்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்னா அது என்னங்கிறது ஃப்யூச்சர் அப்டேட்டில் பண்ணுறேன்.